வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு அனைவருக்குமே ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போடல அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். என்னோடய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அனைவருக்குமே என்னோட பணிவார்ந்த வேண்டுகோள் என்னென்னா, கொஞ்சம் பிஸி ஆகிட்டது காரணமாக நான் வீடியோ போட முடியல. என்ன விஷயத்துக்காக நான் இதை சொல்ல போகிறேன்னா, முதல்ல மாந்திரிகம் அப்படிங்கிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது பார்ப்போம். அதே மாதிரி அஷ்டகர்மங்கள் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அஷ்டகர்மானாக்கா நல்லதா கெட்டதா, அது எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு தெளிவாக ஒவ்வொரு பதிவாக ஒவ்வொரு வீடியோவில் நான் கொடுக்குறேன். நீங்கள் இது பார்க்கணும். ஏன்னா எல்லாமே அதை சொல்லி தான் பயம் பொறுத்திட்ருக்காங்க மக்களை. அதுக்காக நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் பயன்படுத்துவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் உங்களுக்கு ஒவ்வொரு பதிவாக நான் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா, வசியத்துக்குடையது. வசியங்கிறது பல வகையில் இருக்குது. எது வேணாலும் நம்ம வசியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நான் சில விஷயங்கள் சர்ச் பண்ணதில் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, வசியங்கிறது நம்ம மனசு இருக்கு இல்லையா, நம்ம மனசு நம்மளே முதல்ல வசியப்படுத்திக்கணும். அது எப்படி? மற்றவங்கள நம்ம வசியப்படுத்துறதுக்கு தான் எல்லாருமே பிரயோகம் பண்ணுறோம். நீங்கள் இது பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், சரியா? மற்றவங்கள ஆண் பெண் வசியம், கணவன் மனைவி வசியம், தொழில் வசியம், ஏன் தெய்வங்களே வசியம் படுத்தலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் இதில் நான் சொல்லக்கூடியது அஷ்டகர்மங்களில் முதல் ஸ்டெப் என்னென்னா, நம்மளை நம்ம வசியப்படுத்திக்கிறது. நம்மளோட ஆன்மா இருக்கு இல்லையா, அது அலைப்பாயக்கூடியது. அலைப்பாயக்கூடியதுன்னா, ஒரு இறைவன் தொழுகையில் கரெக்டாக நம்ம ஒரு தெய்வத்தை நம்ம பிரார்த்தனை பண்ண போகிறோம், ஒரு விஷயத்தை கரெக்டாக எடுத்து செய்ய போகிறோம் அப்படின்னா நம்மளை அது செய்ய விடாது. அப்போது அது ஏன் செய்ய விடாது அப்படிங்கிறோட நுணுக்கம் தான் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வசியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்மளோட ஆன்மாவை, நம்மளோட மைண்டும் மனசும் ரெண்டுமே சேர்த்து நம்ம ஒருநிலைப்படுத்தி இறைவனை கும்பிடுதல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட மனசை கண்ட்ரோலில் கொண்டுட்டு வர்றதுக்கான பேர் தான் வசியம் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல பதிவுகள் நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு கணவன் மனைவி வசியத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், தாந்திரிகமாக. சரிங்களா? தாந்திரிகமானா எலுமிச்சம்பழம். கணவன் மனைவி வசியத்துக்கு எலுமிச்சம்பழத்தில் நம்ம எந்த மாதிரி வசியம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டு கொடுக்குறேன். தாந்திரிகமானாக்கா நம்ம பயன்படுத்துகிற எலுமிச்சம்பழம், வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிற கிராம்பு 7 கிராம்பு எடுத்துக்கோங்க. கணவன் மனைவி அன்பு இல்லை, நாங்கள் எரிஞ்சிட்டே இருக்கோம், சண்டை போட்டுகிட்டே இருக்கோம், அதே மாதிரி நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னா, இல்லை பிரிஞ்சிருந்தாலும் ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இதில் உண்டு. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆணாக இருந்தால் மனைவிக்காக பண்ணலாம், பெண்ணாக இருந்தால் கணவருக்காக பண்ணலாம். மற்றவங்களுக்கு இது பயன்படாது. சரிங்களா? இப்போ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சைடு ஸ்வஸ்திக் போட்டுக்கோங்க, இன்னொரு சைடில் உங்களோட பேர், உங்கள் மனைவியோட பேர், தாயார் பேர் எழுதிக்கணும். அதில் எழுதிக்கிட்டு இந்த பகுதியில் நல்ல எலுமிச்சம்பழமாக எடுத்துக்கணும், தழும்பு இல்லாத எலுமிச்சம்பழமாக. நல்ல ஒரு துரும்பு இல்லாத ஆணியை எடுத்து ஓட்டையை போட்டுக்கோங்க. ஒரே ஒரு ஓட்டை, கிராம்பு போகிற அளவுக்கு ஒரு ஓட்டை. கிராம்பு முறியாத கிராம்பாக இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு கிராம்பு விதமாக அந்த கிராம்பை என்ன பண்ணணுன்னா, இந்த எலுமிச்சம்பழமும் அந்த கிராம்பும் கையில் சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுக்கிட்டு ப்ரே பண்ணோம். என்ன ப்ரே பண்ணோங்கிறது நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அந்த மந்திரத்தை கொடுக்குறேன். அதை 101 தடவை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இதை 7 நாளைக்கு ஒவ்வொரு கிராம்பாக நீங்கள் இதில் சொருவி 7ஆவது நாள் ஃபினிஷ் பண்ணோம். 7ஆவது நாள் முடிச்சுட்டு இதை உங்கள் தலகாணி இருக்கு இல்லையா, தலகாணிக்கிட்ட நீங்கள் அழகாக பச்சை துணியில் கவர் பண்ணி 21 நாளைக்கு நீங்கள் வச்சிடணும். கண்டிப்பாக மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட அன்பாக இருப்பாங்க, இல்லை கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்ட அன்பாக இருப்பாங்க, பிரிஞ்சிருந்தாலும் சேர்ந்து வாழ்வாங்க. அடுத்த பதிவில் நல்ல விஷயங்கள் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.